ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8.1ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த வேரியன்ட் a wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock and so on. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாக் கூட அதோட கவுண்டிங் வந்து கூட்டிகிட்டே இருக்குது, பெல்லோட கவுண்டிங். ஹவு many times will it strike in பர்டிகுலர் டே? ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை தடவை அது பெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு மொத்தம் 24 hours இருக்குது. 1 o'clock சிங்கிள் அடிக்குது. அகைன் திருப்பி ரிப்பீட்டடாக மறுபடியும் வரும் இல்லையா? இது வந்து நைட்டு அப்படின்னா நூன் டைம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி டபுள் டைம் ஒன்று வரும். அதுக்கு ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் மேக் எ டே. ஒரு நாளைக்கு அடிக்கக்கூடிய அந்த பெல்லோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைம் இதுவாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட், நம்மளுக்கு இருக்க ஹிண்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 1 o'clock இருந்துச்சு அப்படின்னா எத்தனை தடவை பெல் அடிக்கும்? 1 டைம். ஓகேங்களா? அதே இது 2 o'clock இருந்துச்சு அப்படின்னா 2 டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த 1 o'clock பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை 1 o'clock வரும்? ஒரு நாளைக்கு டபுள் டைம் 1 o'clock வரும். கரெக்டுங்களா? ஸோ நைட்டு ஒன்று இருக்கும், நூன் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ 1 o'clock அப்படின்றப்ப 1 அப்படின்னு மொத்தம் டபுள் டைம் அடிக்கும். ஸோ 2 into 1 o'clock அப்படின்றப்ப 1 o'clockனா 2 டைம்ஸ் பெல் அடிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 2 o'clock இருந்துச்சு அப்படின்னா எத்தனை தடவை அடிக்கும்? 4 டைம். ஸோ 3 o'clock அப்படின்றப்ப 6 டைம். அதே மாதிரி 4 o'clock அப்படின்றப்ப 8 டைம். 5 o'clock அப்படின்றப்ப 10 டைம்ஸு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 12 டைம்ஸு நம்ம எழுதணும். ஸோ அப்படியே நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. 14 டைம்ஸு, 8 o'clock, 16 டைம்ஸு, 9 o'clock, 18 டைம்ஸு, 10 o'clock, 20 டைம்ஸு, 11 o'clock, 22, 12 o'clock, 24 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எனக்கு 24 டைம்ஸ் பெல் அடிக்குது. இதைத்தான் நான் என்னவா எடுக்க போகிறேன் அப்படின்னா XI அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ XI அப்படின்றது எனக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த XI எல்லாம் எனக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 1 by 1 கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இல்லாட்டி எனக்கு ஈஸியாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 12 வரைக்கும் நேச்சுரல் நம்பரோட நேச்சுரல் நம்பரோட சம்மேஷன் தான். எல்லாத்தையும் கூட்டணும்னா நேச்சுரல் நம்பர் தானே இங்கே இருக்குது, 1லேருந்து 12 வரைக்கும். பட் அதே டபுள் டைம் அப்படின்றப்ப ஸோ எனக்கு வந்து சம்மேஷன், அதாவது சம்மேஷன் ஆஃப் எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன எடுக்கலாம்? 2 இன்ட்டு, ஏன்னா நான் இந்த நம்பரை ஆட் பண்ணுறேன் பட் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்றப்ப 2 இன்ட்டு n இன்ட்டு n + 1 by 2. ஓகேங்களா? ஸோ என்னன்றது எனக்கு 12 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 12 இன்ட்டு 13 by 2 கட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு கட் பண்ணுங்கள். 12 இன்ட்டு 13 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 12 12s are 144. அப்புறமா ஒரு 13 ஆட் பண்ணிங்கன்னா 156. ஸோ எனக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் XI பார்த்தீங்க அப்படின்னா 156 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அப்போ சம்மேஷன் ஆஃப் XI கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மீன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸு பார் ஈக்குவல் டு என்னது? சம்மேஷன் ஆஃப் XI by n. மொத்தம் 12 இருக்குது. இது 156 அப்படின்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதை எடுக்கிறேன். 156 டிவைட் பை 12. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 1 3. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணாலே தெரியுது. 12 இன்ட்டு 30 தான் 156. ஸோ அப்போ 12ஆல் டிவைட் பண்ணால் அகெயின் என்ன வரும்? எக்ஸு பார் வந்து 13. கட் பண்ணிங்கன்னா 13 டைம்ஸ். ஸோ அப்போ எக்ஸு பார் 13 அப்படின்றப்ப நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இது XI. அடுத்த ஸ்டெப்பு DI ஈக்குவல் டு XI மைனஸ் எக்ஸு பார் எழுதலாமா? ஸோ XI மைனஸ் எக்ஸு பார் 13ன்றதான் எக்ஸு பார் கீழே கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸு பாருன்றத அப்போ இதை வந்து 12 மைனஸ் 13 2 மைனஸ் 13 என்ன வரும்? மைனஸ் 11. ஓகேங்களா? 4 மைனஸ் 13 ஸோ மைனஸ் 9. 6 மைனஸ் 13 மைனஸ் 7. 8 மைனஸ் 13 மைனஸ் 5 மைனஸ் 3. 12 மைனஸ் 13 மைனஸ் 1. 14 மைனஸ் 13 1. 16 மைனஸ் 13 ப்ளஸ் 3. அகெயின் 5 வரும். ஓகேங்களா? 18 மைனஸ் 13 5. 20 மைனஸ் 13 7. 22 மைனஸ் 13 என்ன வரும்? 9. 24 மைனஸ் 13 11. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி 0 வந்துச்சுன்னா தான் நம்ம மீன் எடுத்ததுக்கான
ஆன்சர் கரெக்ட்னு சொல்லணும். ஓகேங்களா? சம்மேஷன் ஆஃப் டிஐ வந்து 0. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதோட ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 121 மைனஸில் இருக்குது. இதை நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் தான். -11 இன்ட்டு -11 ப்ளஸ் 121 -9 இன்ட்டு -9 81. அதேமாதிரி 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 49 25 09 01 01 09 5க்கு 25 7க்கு 49 9க்கு 81 11க்கு 121. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் எனக்கு டிஐ ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். எனக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 572 அப்படின்றது ஆன்சர் ஆகும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது 572. ஸோ இப்போ எனக்கு வந்து அவன் என்ன கேட்டிருக்கான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என் தான். அடுத்தது மைனஸ் சம்மேஷன் ஆஃப் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் ஆன்சர் 0 தான். நம்மளுக்கு அது போடணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, 572 டிவைடட் பை என்னன்றது எனக்கு எவ்வளோ இருக்குது, மொத்தம் 12. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 12 டேபிளில் கட் பண்ணி பாருங்கள். ஸோ 4 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 4 12s ஆர் 48, அகைன் 9 92. 92ல் பார்த்தீங்க அப்படின்னா 7 12s ஆர் 84. ஓகேங்களா? ஸோ 84ன்றப்ப 92, அப்போ அங்கிட்ட ஒரு 8 இருக்குது. ஸோ 8க்கு அப்புறம் 0 சேர்த்திங்கன்னா 80. 80ல் 6 12s ஆர் 72 அப்படின்னு வரும். அகைன் 80, அகைன் 6 7s ஆர் 6 12s ஆர் 72 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதை கட் பண்ணேன் அப்படின்னா 12ஆல் இதை கட் பண்ணியிருக்கேன். எனக்கு 47.66. பட் எனக்கு சிக்மாவோட வேல்யூ இன்னும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சிக்மா அப்படின்றது இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வர்ற ஆன்சர் தான். ஸோ ஸ்கொயர் ரூட்டை நான் கீழே எடுக்கிறேன். 47.66. ஸோ இங்கே டபுள்ன்றப்ப 47 அப்படின்றது எதோட ஸ்கொயர் அதிகபட்சம், 7 7 49 இருக்குது. அப்போ 7 எடுக்க முடியாது. 6 6 ஆர் 36. ஸோ அகைன் 11 இருக்குது. அடுத்தது இந்த 6 எழுதுங்க. இந்த 6 எடுத்திங்கன்னா 12. ஸோ 12 அப்படின்றப்ப ஓகே. ஸோ 12 இது பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் நமக்கு இங்கே நம்பர் அதே நம்பர் போட்டால் இங்கே ஆன்சர் அதே இது வரும் அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 போட்டாலுமே 120 120. இப்போ 9 போட்டு பார்ப்போமா? 9 போடுங்க. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நான் பாயிண்ட்டை வச்சுட்டு 9 போடுறேன். இங்கே 9 9 9 சார் 81க்கு 8. ஓகே. ஸோ எனக்கு 11.61 கிடைக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை வந்து நம்ம 120 அப்படின்றத கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 10 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 1210 வரும். ஸோ அப்போ 1210க்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு தான் நான் இங்கே 9 அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 9 போட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் வந்து இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.5 அப்படின்றது தான் வருது. இதுக்கு மேலே நம்ம 0 போட்டோம் அப்படின்னா இன்னும் 2 3 0 போட்டால் தான் வரும். அப்போ 9.0 தான் வரும். 6.90 தான் வரும். ஸோ அப்போ இதுவே போதுமானது தான். சிக்மா வந்து அப்ராக்சிமேட்லி 6.9 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த மொத்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் நம்ம நீட்டாக எழுதி பழகுங்க. லைன் போட்டு நீட்டாக எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்குமே அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஆர்வம் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம வீடியோக்காக கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் இன்னொன்று நம்மளுக்கு வீடியோக்குள்ளே கவர் ஆகணுன்றதுக்காகவும் எல்லாத்தையும் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 1 by 1 எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பளம் மீட் பண்ணுவோம்.